Hello friends and welcome to Fantasy Guru YouTube channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க போற 15வது T20 மேட்சை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்சை பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேட்ச் எங்க நடக்குது, அந்த பிச்சோட தன்மை எதுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிறதையும் அண்ட் அதுல எந்தெந்த பிளேயர்ஸ் பிளே பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி பங்களிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் அண்ட் லக்னோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச் 9ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்குது. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. வெனுவை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்ட் ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இப்போ கொல்கத்தாவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒன்றும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல மேட்சஸ் மழை பெஞ்சு கேன்சல் ஆனாலும் சரி, இல்ல பிளேயர்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்ல பிச்சு எதுக்கு ஃபேவரா இருக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ பிச் ரிப்போர்ட், இந்த கொல்கத்தாவோட பிச் ரிப்போர்ட் ஐபிஎல்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பியூர்லி பேட்டிங் ட்ராக்ங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பேட் பண்ணுவாங்க. அதில் பவுலர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொஞ்சம் பவுன்சர் ஆகிறதுனால அது பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் போலருக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் போலர் தான் இந்த வெனுல அவங்களோட ஆதிக்கத்தை வந்து காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 4 ஓவர் 1ல இருந்து 4 ஓவர் அந்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா பால் நல்லாவே ஸ்விங் ஆகுறதுனால பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. 1-2 விக்கெட்டும் வந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் போக போக பேட்டிங்க்கு நல்லா ஃபேவரா இருந்தது. பேட்ஸ்மேன் நல்லாவே ஸ்கோர்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து அமைஞ்சிருது. டேஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. ஏன்னா இதுதான் டார்கெட் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சேஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வெனுல லாஸ்ட் சீசன் லக்னோ அண்ட் கேகேஆர் பிளே பண்ண மேட்சஸ்ல எப்படி விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் ட்ராக் தான் சொன்னேன் பாருங்க. ஆடம் மார்க்கம் 47 ரன் 28 பாலுக்கு, மிச்சில் மார்ஸ் 48 பாலுக்கு 81, நிக்கோலஸ் பூரான் 36 பாலுக்கு 87 ரன். கிட்டத்தட்ட டாப் ஆர்டருக்கு அந்த 3 பேர் அடிச்ச ஸ்கோர் தான் இந்த 238 அப்படிங்கிறது டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ணிருந்துச்சு. அப்போ இந்த ஸ்கோர்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் பாரடைஸ் அப்படின்னு. இதே கேகேஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர் பிளேல குயினன் டிகாக் 9 பால் தான் பிடிச்சிருந்தாரு, விக்கெட் வந்து விட்டாரு. அதுக்கப்புறம் சுனில் நரேன் 13 பாலுக்கு 30 ரன்னு, ரஹேனா 35 பாலுக்கு 61, வெங்கடேஷ் ஐயர் 29 பாலுக்கு 45 அண்ட் ரிங்கு சிங் 15 பாலுக்கு 38. ஸோ அதுல இவங்க வந்து நியர்பை போயிட்டாங்க. சேசிங்க்கு 4 ரன் வித்தியாசம் தான் இவங்க வந்து தோத்துருந்தாங்க. ஸோ அப்போ பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கும் செகண்ட் பண்றவங்களும் என்னதான் பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க ஒரு 200 பிளஸ் மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் சேஸ் பண்ற டீம் நியர்பை சேஸ் பண்ணி போயிடுறாங்க. 1 or 2 மேட்ச் சேஸ் பண்ண முடியாம போயிருது. இப்போ நம்ம வெளியிடக்கடை வந்து பார்த்துருவோம். வெளியிடக்கடை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 102 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 58 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட் சைன் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 169 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 180க்கு மேல ஆவரேஜ் ஸ்கோர் இருந்தாதான் கொஞ்சமாச்சும் நீங்க பிளே பண்றவங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஹையஸ்ட் ஸ்கோர் கேகேஆர் 261 அண்ட் ஹெட்வர்ட் பேட்டில் லக்னோ அண்ட் கேகேஆர் இவங்க 2 பேரும் ஈடன் கார்டன் கொல்கத்தால பிளே பண்ணத அந்த ஹெட்வர்ட் பேட்டில் தான் இந்த ஸ்கோர்ஸ். இது மேட்ச் மொத்தம் 3 பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஹோம் கிரவுண்ட்லயே லக்னோ தான் வின் பண்ணியிருக்காங்க, கேகேஆர் வின் பண்ண கிடையாது. கேகேஆர் ஹோம் கிரவுண்ட்ல லக்னோ தான் வந்து 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 1 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் லக்னோவோட ஹையஸ்ட் ஸ்கோர் 238, கேகேஆரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 234 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இடையே நடந்த பேட்டில்ல. ஓகே, இப்போ 2 டீமோட பாசிபிள் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா லக்னோல மிச்சில் மார்ஸ், ரிஷப் பந்த் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஆடம் மார்க்கம், நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், முகுல் சௌத்ரி, அப்புறம் மணிமாறன் சித்தார்த்தன், சமி, ஆவேஸ் கான், திக்வேஷ் ரெட்டி அண்ட் பிரின்ஸ் யாதவ். ஸோ இதுதான் லக்னோவோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அண்ட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன் அண்ட் ரஹேனா இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. கேமரான் கிரீன், ரகுவன் சி, ரோமன் பவுல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் இது வரையும் ஒரு பேட்டிங் லைனப்ல வந்து இருக்கு. அண்ட் பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் அன்குல் ராய்,
அண்ட் நவதீப் சைனி அண்ட் வைபவ் அரோரா, கார்த்திக் ஜாகி, முஸ்ரபானி. ஸோ இதுதான் கேகேவோட பவுலிங் டெப்த். ஓவராலா அந்த இப்ப இருக்க லைன் அப்பை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலிங்ல ஒரு நல்ல யூனிட்டா தான் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சேஞ்சஸோட வந்து விளையாட போறாங்க. எப்படி இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். இப்போ லாஸ்ட் மேட்ச் கேகேஆர் மழை பெஞ்சதுனால கேன்சல் ஆயிடுச்சு. பெருசா பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க பண்ண கிடையாது. அதுக்கு முன்னாடி அந்த 2 மேட்சும் எந்த அளவுக்கு அவங்க விளையாண்டாங்க அப்படிங்கிறது ஓவரால் தெரிஞ்சிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆப்போனன்ட் பவுலர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கேகேஆரோட பவுலர்ஸ் இந்த 5 பவுலர்ஸ் தாங்க. இந்த தடவை ஸ்பின்னர்ஸோட அவங்க போக கிடையாது. எனக்கு ஸ்பின்னர் அந்த அளவுக்கு இந்த வெனுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவர் தேவை அப்படின்றதுனால நவதீப் சைனியை வந்து உள்ள வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே, இதுல மிச்சல் மார்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவரோட பங்களிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு. பட் சன்ரைஸோட விளையாடும் போது கொஞ்சம் இயர்லியே விக்கெட் வந்து விட்டுட்டாரு. ஸோ அது எப்படின்னா மலிங்காட்ட தான் அவர் வந்து விக்கெட் வந்து விட்டுருந்தாரு. அடிக்க போனாரு, பவர் பிளேல கொஞ்சம் ஸ்கோர்ஸ் கொண்டு போன அடிக்க போனாரு. பட் அதுக்கு இந்த பவுலிங் தகுந்தாக்குல ஃபீல்டிங் வந்து நிறுத்தியிருந்தாங்க. அதுல கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க லக்னோ, அப்போ செகண்டா கேகேஆர் பவுல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கேகேஆர் பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல முஸ்ரபானி அண்ட் மிச்சில் மாஸ் இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நல்ல பால ஸ்லோவர் பவுன்சரா போடனாலும் பவுன்ஸ் போடக்கூடிய வாய்ப்புள்ள பவுலர், அண்ட் பால ஸ்விங் போடனாலும் அந்த மாதிரியும் பண்ணுவார். அண்ட் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் அண்ட் செகண்ட் ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ல அவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லோவர் பவுன்ஸ்ல அடிக்க போயிட்டு மிச்சில் மார்ஸ் நிறைய முறை விக்கெட் வந்து விட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது முஸ்ரபானி அண்ட் மிச்சில் மார்ஸுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை இவர் தவிர்த்துட்டாரு, அவர் கொஞ்சம் விக்கெட் விடல அப்படின்னா கண்டிப்பா ஒரு 30+ ரன் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மிச்சில் மார்ஸை பொறுத்த வரைக்கும். ரிஷப் பண்ட் என்ன மாதிரி ஆப்ஷன்ல இருக்க போற அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபிளாப், செகண்ட் மேட்ச் கொஞ்சம் நல்ல ஃபார்முக்கு வந்தாரு, நல்லா வந்து அடிச்சாரு, மேட்சை வின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருந்திருந்தார். இங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வைபவ் அரோரா அண்ட் ரிஷப் பண்ட் இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வைபவ் அரோரா கண்டிப்பா பால் நல்லாவே வேரியேஷன் கொடுப்பாரு. அவுட் ஸ்விங் போனோம் இல்ல இன்ஸ்விங் போனோம் அதை நல்லாவே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ரிஷப் பண்ட் கரெக்டா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வைபவ் அரோரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த மேட்ச் ரிஷப் பண்றது நான் பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத என்னால எதிர்பார்க்க முடியல. கொஞ்சம் இயர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேம் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாரு அப்படின்னா, இல்ல 1 டவுன் சைடுன்னு ஒரு பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல இவற்றது நம்ம ஒரு 20+ இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓபன் பண்ணாரு அப்படின்னா ரிஷப் பந்த் கொஞ்சம் இயர்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆடம் மாக்ரம் குவாலிட்டியான பேட்ஸ்மேன். சம்டைம் பவுலிங் ஆப்ஷன் தேவைப்பட்டாலும் பவுலிங் ஆப்ஷன் வந்து போடுவாரு. பட் இந்த மேட்ச் எனக்கு மோஸ்ட்லி ஆடம் மாக்ரமுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. காரணம் ஒண்ணுதான், கேகேஆர் பேட்டிங் டெப்த்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ். ரிங்கு சிங் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். எல்லாருமே ரைட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி ஆடம் மாக்ரமுக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து தரமாட்டாங்க. அவங்கள்ட்ட லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இருக்காரு, மணிமாறன் சித்தார்த்தன். ஸோ அவருக்கு தான் பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ ஆடம் மாக்ரம் ஜஸ்ட் பேட்டிங் மட்டும்தான், வேற எந்த ஒரு ஆப்ஷனும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங்ல 40+ ரன் அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு 1 டவுன் வராரு அப்படிங்கிற பட்சத்துல. காரணம் இவங்க 2 பேருமே பவர் பிளேல பெருசா அடிக்கலனாலும் நான் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறேன், இல்ல ஒருத்தர் விக்கெட் விட்டாலும் ஒரு பேட்ஸ்மேன் பவர் பிளே அந்த பேட்ஸ்மேன் தான் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் பாலை பார்த்து அதுக்கப்புறம் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரில தான் ஆட போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆடம் மார்க்கம் ஸ்டார்ட் அப்லயே பெருசா அக்ரெசிவ்லாம் காட்ட மாட்டாரு, எல்லா பாலும் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆட மாட்டாரு. பாலை நல்லா பார்த்துவாரு, பால் எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட போவாரு. ஸோ அப்போ அவரு கொஞ்சம் டாப்பார்ல ஏர்ல விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ஆடம் மார்க்கம் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிக்கோலஸ் பூரான் இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்க ஒரு பிளேயர், 80+ ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு அகைன்ஸ்ட் கேகேஆரோட. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? விளையாண்ட மேட்ச் எல்லாம் பெருசா ரெக்கார்டே இல்லை, கொஞ்சம் ஏர்ல விக்கெட் விட்டாரு. இவரோட டவுன் ரொம்ப பின்தங்கி போறது அவருக்கு வந்து மைனஸா வந்திருக்கு. அவரோட பொசிஷன் ஒன்னும் 1 டவுன்ல வரணும், இல்ல ஓப்பனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் அவரோட பொசிஷன். பட் இந்த 3 பேருமே அவங்களோட ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. நிக்கோலஸ் பூரானுக்கு அது கொஞ்சம் மைனஸா வந்து இருக்கு. இந்த மேட்ச் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னா, ஒரு 20+ ரன்ல இருந்து ஒரு
25 ரன் வேணா எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ்லாம் வராது. அந்த 20-25ங்கிறதே நான் ஒரு அதிகமாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு தான் அவர் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆயுஷ் பதோனி சில மேட்சஸ் டாப் ஆர்டர்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மேட்சஸ் வந்து முடிச்சிடுறாங்க. அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்ல. சில மேட்சை கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டுறாங்க. அவரு வந்து அவரோட பங்களிப்பை கரெக்டா வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. இம்பாக்ட் பிளேயரோட தான் உள்ள கொண்டு வராங்க. எப்படி பார்த்தாலும் 4 பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்லோ டவுனா அவங்க பிளே பண்ணாலும் விக்கெட்டை விடாம கொஞ்சம் ஸ்லோவா பிளே பண்ணணும்னு நினைச்சாலும் 15 ஓவர் வரையும் அவங்க பிளே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் விக்கெட் விழுகுது அப்படின்னா அப்துல் சமாத் வருவாங்க. இம்பாக்ட் பிளேயரை பேஸ்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்துல் சமாத், முகுல் சௌத்ரி இருக்காரு. ஸோ அங்குல் ராய், ஸோ பேட்டிங் டே சாரி அங்குல் ராய்ங்கிறேன், யாராது டெக்னிக்கல் மணிமாறன் சித்தார்த்தன். ஸோ இவங்களாம் இருக்கும் போது ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு பேட்டிங் லைனப் தான் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இம்பாக்ட் பிளேயரை ட்ரை பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் 10 ஓவருக்குள்ள டக்கு டக்குன்னு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா தான் இம்பாக்ட் பிளேயரான ஆயுஷ் பதோனி வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால ஆயுஷ் பதோனி நான் பெருசா கன்சல்ட் பண்ண போறதில்லை. அப்துல் சமாத் கடைசியா அந்த பினிஷிங் டைம்ல உள்ள வராரு. கரெக்டா அதை பினிஷ் பண்ணி கொடுத்துருவாருங்க. எல்லா மேட்சுமே அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடையாது. போன வருஷம் மேட்சை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா மேட்சுமே அவருக்கு பேட்டிங் வந்தே கிடையாது. ஒரு 14 மேட்சஸ்ல ஒரு 3 மேட்சஸ் வந்து உள்ள நின்று பேட் பண்ணியிருப்பாரு. அந்த 3 மேட்சுமே கடைசி வரையும் நின்று மேட்சை ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் கொண்டு போய் முடிச்சு விட்ட ஒரு பிளேயர்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்சும் இன்கேஸ் ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் அப்துல் சமாத் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா அவர் மினிமம் ஒரு 2 ஓவர்ல 3 ஓவர் ஃபுல்லா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுல ஒரு 30+ ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிறது என்னோட கணிப்பா வந்து இருக்கு. கேகேவோட பவுலர்ல பவர் பிளேல இந்த 2 பிளேயருமே நல்லா வந்து ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க. வைபவ் அரோரா அண்ட் முஸ்ரபானி இவங்க 2 பேருமே வந்து நல்ல ஸ்ட்ரகிள் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இடையில கார்த்திக் தியாகி அவரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்குறாரு. பட் அடுத்த 2 பவுலர்ஸும் வந்து அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுத்தது கிடையாது. இதுல நவதீப் சைனி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ண போறாரு. ஸோ எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்னு தெரியல. ஸோ அப்ப இந்த 3 பவுலர் தாங்கும் போது கண்டிப்பா பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 2 விக்கெட்னாலும் கடைசி கட்டத்துல நெருங்கி வந்துடும். கடைசி அந்த ஒரு ஓவர்ல வந்து முகுல் சௌத்ரி வந்து ஸ்கோர்ஸ் பெருசா எடுப்பாராங்கிறது கொஞ்சம் மைனஸ் அப்படிங்கிறதுனால அவரு நீங்க பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த பேட்ஸ்மேன் ஆப்ஷன்ல நம்ம பார்த்துட்டோம். இவங்களுக்கு அகைன்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய கேகேஆர் பவுலர்ஸ்ல யார் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா, அதாவது கேகேஆர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா முஸ்ரபானி 2ல இருந்து 3 விக்கெட் வரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் மேட்சோட ஃபர்ஸ்ட் ஓவர் இவர் தான் வந்து போல் பண்றாரு அண்ட் 20வது ஓவரும் இவர் தான் வந்து போல் பண்றாரு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் லக்னோ பேட் பண்ணும் போது கடைசி நம்ம நல்ல ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணணும்னு கடைசி அந்த 3 ஓவரை அடிக்க தான் போவாங்க. அதுல விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது முஸ்ரபானி 2ல இருந்து 3 விக்கெட் ஃபர்ஸ்ட் போல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, செகண்டா போல் பண்றாங்க அப்படின்னா 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இல்லைன்னா ஒரு ஓவர் ரொம்பவே அடி விழுந்துரும். ஸ்கோர்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்க போகுது. வைபவ் அரோரா சேம் பவர் பிளே பவுலர். யாக்கர் லென்த்ல தொடர்ச்சியா 2-3 பால் கூட அவரால் போட முடியுங்க. என் பால் நீ அடிக்கிறேன், நான் யாக்கர்ல இருந்து பந்து போடுறேன், முடிஞ்சா அடின்னு ஒரு பால் மட்டும் தொடர்ச்சியா 2-3 பால் கூட போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் பவுல் பண்ணி நான் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பவுலர். ஆக்சுவல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்ப இந்த டீம்ல 2 பவுலர்ஸை பத்தி பார்த்துட்டோம். மத்த இருக்க 3 பவுலர் அப்படிங்கும்போது கார்த்திக் தியாகி பவர் பிளேல 1 ஓவர் ட்ரை பண்றாங்க. பட் அந்த அளவுக்கு பெருசா விக்கெட் இல்லை. பவர் பிளேல விக்கெட் கிடைக்கிறது இல்லை. பவர் பிளேக்கு அப்புறம் இவர் ரொம்ப சூப்பரா பவுல் பண்றாரு. ஸ்பீடு ஓரளவுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு 146 பிக்ஸ் பண்ணாருன்னா அடுத்து தொடர்ச்சியா அதே அளவுக்கு வந்து ஸ்பீட்ல வந்து பவுல் பண்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் தியாகி 1 விக்கெட் அப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்ல பவுலர் 1 விக்கெட் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேகேஆர் அந்த ஃபீல்டிங்ல நிறைய மைனஸ் வந்து இருக்கு. அதை கரெக்டா பண்ணாங்க அப்படின்னா ஈஸியா ஜெயிக்கலாம் கேகேஆர் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். இல்லைன்னா பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கேகேஆருக்கு கிடைக்க போறது இல்லை. இதுல அங்குல் ராய், அங்குல் ராய்க்கு எப்படி இருக்க போகுது ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டர், லெஃப்ட் ஹேண்டர், ரைட் ஹேண்டர், லெஃப்ட் ஹேண்டர், அப்புறம் எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸா தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஆக்சுவல் அங்குல் ராய் 1 விக்கெட் வரையும் எடுப்பாரு. முக்கியமான விக்கெட்டை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பார். டாப்ல 4 பேருமே நின்று ஒரு ஸ்டேபிள் பிளே பண்றாங்க. பெருசா விக்கெட் கிடைக்கல, ஒரு பவர் பிளேயர்ல ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறம் விக்கெட் இல்லாம ஆடிட்டு இருக்காங்க போது அந்த பார்ட்னர்ஷிப்பை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருப்பாரு அங்குல் ராயா பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது நியூ பவுலர் நவதீப் சைனி. ஸோ நவதீப் சைனியை பொறுத்த வரைக்கும்
பெருசா லாஸ்டா அந்த 2 மேட்ச் 2024-25 பெருசா பேட் பண்ண கிடையாது, பவுல் பண்ண கிடையாது, பேட்டிங் எதுலயுமே கிடையாது. பேட்டிங் டெப்த்தும் வச்சிருக்காரு, பேட்டிங் பவுலிங் எதுலயுமே இவர் வந்து பங்கு டீம்ல காட்டினது கிடையாது, பெருசா உள்ளே காட்டினது கிடையாது. இந்த தடவை தான் எங்களோட ஸ்பின்னர் ரொம்பவே அடி வாங்குறாங்க அப்படிங்கிறத ஸ்பின்னரை பூரா உட்கார வச்சுட்டு இவரை உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா இந்த லைன்லயே போனாங்கன்னா இவரோட இம்பாக்ட வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பவுலரா பெருசா யாருமே கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களை விடுங்கன்னு சொல்லி மற்ற பவுலரை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம், அடிக்கலாம், எப்படி பந்து போடுவாங்க அந்த மைண்ட்ல தான் இருப்பாங்க இல்லையா. இந்த பவுலர்ஸை வந்து பெருசா கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் இருப்பார்ல ஒவ்வொரு டீம், அந்த பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அடுத்ததா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன், ரஹீன் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல ஃபின் ஆலன் விளையாண்ட 2 மேட்சுமே சூப்பரா பண்ணாருங்க. ஒரு ஓவர்ல போதும் அவருக்கு 30 ரன் அடிக்கணும், 6 பால் பிடிச்சா 30 ரன் அடிக்கலாம், அந்த அளவுக்கு பவர் ஹீட்டிங் ஆச்சார், நல்லா அடிச்சிருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச் மழை பெய்யறதுனால கேன்சல் ஆயிருச்சு. பட் அதுல இந்த ஸ்லோவர் பவுன்சர் எதிர்பார்த்த அளவுக்கு பவுன்சர் வரல, ஸ்லோ பவுன்சர்ல அவர் அடிக்க போயிட்டு கீப்பர்ட்டே கேட்ச விட்டு விக்கெட் வந்து விட்டுட்டாரு. ஸோ அப்போ இவரோட விக்கெட்டை எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமி. கண்டிப்பா சமிக்கும் ஃபின் ஆலனுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. காரணம் சமி நல்லா அவுட் ஸ்விங் போடுவாரு. ஒரு பிளேயரை விக்கெட் எடுக்கணும்னா அவர் எங்க நிக்க வச்சு பந்து போட்டா விக்கெட் எடுக்க முடியும், ஃபீல்டர் எங்க நிக்க வச்சா நான் விக்கெட் எடுக்க முடியும், கரெக்டா பார்த்து அதுக்கு தகுந்த ஃபீல்டர் நிக்க வச்சிருவாரு. அண்ட் இவரோட அவுட் ஸ்விங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்கு ஃபின் ஆலனை பொறுத்த வரைக்கும். நீங்க நல்ல லைன் அண்ட் பால போட்டுறீங்க, உள்ள போடுறீங்க பால் அப்படின்னா, பவுன்சர் போடுறீங்க, எந்த பால் போட்டாலும் நல்லா அடிச்சிருவாரு. கொஞ்சம் ஸ்லோ பவுன்சர் அண்ட் அவுட் ஸ்விங் எல்லாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு ஃபின் ஆலன். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபின் ஆலன் விக்கெட் எடுக்கிறதுக்கான சமி ஒரு வாய்ப்பா வந்து இருப்பாரு. இன்கேஸ் சமி கிட்ட இருந்து ஃபின் ஆலன் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஃபின் ஆலன் இந்த மேட்ச் 50+ ரன் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்க 2 பேரும் இருக்கிற ஒரு பேட்டில். பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் சமிதம் போடுறாரு, அதுல கொஞ்சம் நின்றுட்டாரு, பெருசா விக்கெட் விடாம நின்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், பவர் பிளேக்குள்ளே அவர் 50 போடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அண்ட் ரஹீனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபார்ம்லாம் சொல்ல முடியாதுங்க. போன வருஷத்துல இருந்து இப்போ வரையும் நீங்க பார்க்கும்போது அவரோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா, கொஞ்சம் விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா நின்று நான் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணேன், என்னோட விக்கெட் நான் விட விரும்பல, நான் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணாலும் போதும், ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள நின்று பிளே பண்ணிட்டு இருக்காரு. பட் அது எல்லா மேட்சுமே கை கொடுக்காது. ஃபர்ஸ்ட்டுக்கு லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இவ்வளவு நின்னாரு, மழை பெஞ்ச கேன்சல், அது பெருசா பார்க்க வேணாம். அதுக்கு முந்தின மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பால் அவருக்கு அடிக்க வரல, அந்த டைமிங் பண்ண முடியல, கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வந்து விட்டுட்டாரு. லக்னோக்கு அகேன்ஸ்டா ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20+ ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இவரோட விக்கெட் யார்கிட்ட போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப குவாலிட்டியான பவுலர். நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, நான் என்னோட ஃபுல் எஃபெக்ட் கொடுத்து நான் விக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிறது சொல்லி விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப குவாலிட்டியான பவுலர். அவருக்கும் ரஹீனுக்கும் வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கேமரான் கிரீன் 24-25 கோடி கொடுத்து எடுத்தாங்க. தொடர்ச்சியா 3 மேட்சுமே ஃபிளாப். ஃபர்ஸ்ட் மேட்சும் அடிக்கல, செகண்ட் மேட்ச் ரன் அவுட், 3வது மேட்சும் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னன்னே தெரியல. எல்லாருமே நம்புறாங்க, தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து எல்லாருமே கண்டிப்பா கேமரான் கிரீன் இந்த மேட்ச் ஃபார்முக்கு வந்துருவாரு, இந்த மேட்சுக்கு ஃபார்ம் வந்துருவாரு நம்பிட்டே தான் இருக்காங்க. பட் அந்த நம்பிக்கையை இன்ன வரைக்கும் அவர் காப்பாற்றவே இல்லை. டக்குன்னு விக்கெட் விட்டுட்டே தான் இருக்காரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது இல்லை, ஒவ்வொரு மேட்சுமே ஃபார்முக்கு வந்துருவாரு, இந்த ரன் அடிப்பாரு, 30 ரன் அடிப்பாரு, 40 ரன் அடிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஃபார்முக்கு வர மாதிரி தெரியல. நான் இந்த மேட்ச் திரும்பவும் நம்புறேன், கிரீன் ஃபார்முக்கு வருவாரு நம்புறேன். செகண்ட் ஆஃப் பேட் பண்றாங்க அப்படின்னா கிரீன் கிட்ட இருந்து ஒரு 30+ இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா 10 இருந்து ஒரு 15 ரன்ல விக்கெட் வருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ரகுவன்சி இவரை நம்ம எதோடையும் கம்பேர் பண்ண முடியாதுங்க. ஐபிஎல் தொடங்கினதுல இருந்து அவரோட பங்களிப்பு கரெக்டா அந்த டீமுக்காக கொடுத்துட்டு இருக்க ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா ரகுவன்சி மட்டும் தான் சொல்லுவேன். கேகேஆருக்காக அவரோட ஃபுல் எஃபெக்ட்ல பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர். ஃபின் ஆலன் ஆக்சுவலா எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஃபார்ம்ல இருந்து வராரு, நல்லா பண்ணுவாரு, ஓகே. அதுக்கப்புறம் எதிர்பார்த்த பிளேயர்ஸ்ல யாருமே சொல்லிக்கிற மாதிரி பண்ணல. பட் எதிர்பாராத ஒரு பிளேயர், மற்ற மேட்சஸ்லாம் ரொம்ப மோசமா விளையாண்ட ஒரு பிளேயர். ஐபிஎல் ரகுவன்சி பெருசா பவான்ஸ் வர போறது இல்லடா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுல என்னால பங்களிப்பு கொடுக்க முடியும்னு சொல்லி
கரெக்டான ஒரு பங்களிப்பை கொடுத்தாரு. மேட்சுக்கு மேட்ச் 50+2 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடுறாரு. இந்த வெனுவிலையும் நல்ல ரெக்கார்டு இருக்கு. கண்டிப்பா சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். ரோமன் போல லாஸ்ட் மேட்ச் உள்ள கொண்டு வந்தாங்க, பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கல. இந்த மேட்ச் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா ரோமன் போல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடுவாரு. பெருசா அக்ரெசிவ் இல்ல, பெருசா பவர் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியாது பேட்டிங்ல. பட் பால்லாம் பவுண்டரி சிக்ஸ்னு அதிகமா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் ரோமன் பவுல். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ரோமன் பவுல தாராளமா அவர்கிட்ட இருந்து ஒரு 30+ ஸ்கோருக்கு மேல கூட எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு அவர் ஸ்கோர் அடிப்பாங்க சொல்ல முடியாது. ரமன்தீப் சிங், ரிங்கு சிங் நான் பெருசா கேன்சல் பண்ண போறது இல்லைங்க. பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா ஒரு 15+2 அவ்வளவுதான். பெருசாலாம் ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இவங்கள்ட்ட வந்தவருக்கு சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஒரு ஆப்ஷன் பேட்டிங்லயும் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணல. பாலுக்கு பால் ரொட்டேஷன் பண்றாங்க. வந்தா ரிங்கு சிங் எல்லாம் பாலுக்கு பால் ரொட்டேஷன் பண்ணாரு. அவதான் பெரிய அக்ரெசிவ் எல்லாம் காட்ட கிடையாது. என்ன ஃபீல்டிங்ல ரிங்கு சிங் இருக்கிற விஷயம்ல பந்து போச்சு அப்படின்னா அவரை தாண்டி பந்து வெளியே போகாது. கேட்சா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அவர் நிக்கிற அந்த லாங் ஆஃப்ல வந்து பந்து வந்துருச்சு அப்படின்னா ரிங்கு சிங் அந்த பால் ரிங்கு சிங் தாண்டி போகாது அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஃபீல்டிங் 100% எஃபெக்ட்ல பண்றாரு. பட் பேட்டிங் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஓகே, இப்ப கேகேஆரோட பேட்டிங் லைனப் வந்து பார்த்துட்டோம். யார் என்ன மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுல டாப் ஆளுக்கு 2 பேர் யார்கிட்ட விக்கெட் விடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்ப லக்னோட பவுலர்ஸுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்க போகுது அப்படின்னா இந்த மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் மணிமாறன் சித்தார்த்தன். தான் இந்த மேட்ச் வந்து பிளே பண்ணாரு அப்படின்னா கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். ஒரே ஒரு பிளேயரை தவிர, ரிங்கு சிங்கை தவிர எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். அப்படிங்கிற போது லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், நல்ல ஒரு விக்கெட் டேக் ஆப்ஷன் பவுலர். கண்டிப்பா இவர்கிட்ட வந்து நம்ம 2 விக்கெட்டுங்கிறத நார்மலாவே வந்து எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணாது 3 கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருமே எதிர்பாராத ஒரு பிளேயர் கேம் சேஞ்சிங் பிளேயரா வந்து இருப்பாரு. சமி 4 ஓவரை போல் பண்ணி 1 விக்கெட் லோ ஸ்கோர் பவுலரா இருப்பாரு. இல்லைன்னா 2 விக்கெட் கொஞ்சம் ஸ்கோர்ஸ் எக்ஸ்டென்ஸா போறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்க போகுது. அண்ட் திக்வேஸ் ரெடி 1 விக்கெட் வரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள். பிரின்ஸ் யாதவ் கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கறத எடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி. ஆவேஸ்கானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா 1 விக்கெட், ஒரு அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட்டுங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அந்த விக்கெட்டை கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் வந்து இருக்கு. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாரு என்னென்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த 12 பேர்ல யாரோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் 1, முகமது ஷமி 2, மணிமாறன் சித்தார்த்தன் 3. இந்த 3 பவுலர்ஸ். அண்ட் பேட்டிங்ல ஆடம் மார்க்ரம், நிக்கோலஸ் போரான் 2, ரிஷப் பண்ட் அல்லது மிச்சல் மார்ஸ் 3. ஸோ இந்த 3 பேரோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்னா ரோமன் பவுல் 1, ஃபின் ஆலன் 2, பவுலிங்ல வைபவ் அரோரா 3, முஸ்ரபானி 4. எனக்கு தெரிஞ்சு நியூ பவுலர் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர்னு சொல்லி நவதீப் சைனி அவர் வந்து 4ஆ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் அதை தவிர்த்து மற்ற பிளேயர் பார்த்தீங்கன்னா ரகுவன்சி ஆக்சுவல் போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஸ்கோர்ஸ் வந்து பண்ணுவாரு. கிரீன் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. கிரீனா ரகைனாவா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆப்ஷன். நான் கிரீனா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்த நம்பிக்கை வந்து அவர் வந்து கரெக்டா கொடுத்துருக்காரா அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.